69 படத்துல ஒரு படம் நல்ல படம் இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராத நல்லா நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லட்சம் பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த பிகில் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ், யாராவது டுபாக்கூர் பொலிட்டிஷியனை பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் பேஸ்ட் இருக்காரு ஒரு அந்த டுபாக்கூர் பொலிட்டிஷியன். நீங்கள் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா முதல்ல வர ஆள் இவர் மட்டும்தான். அந்தளவுக்கு என்ன கோமாளி வேலை பண்ணுவார்னா, இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், இன்றைக்கி வேறு ஒன்று பேசுவார், நாளைக்கு அதுக்கும் தாண்டி வேறு ஒன்று பேசுவார். இன்றைக்கி வந்து நான் ஜூபிட்டருக்கு போன நம்பர், நாளைக்கு வந்து நான் மார்ஸுக்கு போன நம்பர். அந்தளவுக்கு வந்து வாயில் வடை சுடுறதுல 1ஆம் நம்பர் கேடி நம்ம சீமான் அண்ணா அவர்கள். அதே மாதிரி என்ன வடை சுட்டுருக்காருன்னா, தளபதி இப்போ நடித்த படம் 60 படமே ஒன்று கூட நல்லா இல்லையா, ஆனால் விகடன் அவார்ட்ஸில் மேலே ஸ்டேஜ் மேலே ஏறி வாய் கூசாமல் இந்த படம் நல்லாயிருக்கு, பிகில் படம் நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு அப்படியே பேசுன்னு பேசினார். அது எப்படின்னு தெரியல. சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வெயில் சீசனாக வெயில் அடிக்குது, மழை சீசனாக மழை பெய்யுது, அந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் போல். வாயில் வடையாக சுடுறாரு நல்லா. நாமோட்ட கமிட்டி போட்டது, இந்த மானூருக்கா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கதை லிஸ்ட் வச்சுருக்காரு. அந்த லிஸ்ட்டை கேட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் அவர் பின்னாடி போகுதுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கும் தெரில. அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 1000 பேர் கை தட்டிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க எவ்வளோ பேர் கோமாளியாக இருப்பானுங்க பாருங்கள்.